சாகா வரம் தரும் எலுமிச்சம்பழம். மொபைல் நீட்ஸ் சார்ஜர். ஹியூமன் பாடி நீட்ஸ் லெமன். மொபைலுக்கு நம்ம எப்படி சார்ஜ் ஏற்றி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதுபோல் நம்மளுடைய ஹியூமன் பாடிக்கு சார்ஜ்னா லெமன் தாங்க. லெமனை நம்ம ஒரு சார்ஜர் போல் பயன்படுத்தணும். எலுமிச்சங்கனி ஒரு அதிசய கனி. சாறு நிறைந்த பழங்களில் ஒன்று தான் எலுமிச்சப்பழம். இந்த சாரை விட எலுமிச்சம்பழம் தோல் பயங்கரமான ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. எலுமிச்சம்பழத்தில் ஒரு பங்கு தான் ரிசல்ட் அப்படின்னா 10 மடங்கு ரிசல்ட் எலுமிச்சம்பழம் தோலில் இருக்குது. அதனால் நம்ம இந்த எலுமிச்சம்பழத்தை எப்படிலாம் நம்ம சேர்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த மாதம் முழுவதும் பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் எல்லா காலங்களிலும் கிடைக்கக்கூடியது. கோடை காலத்துலேயும் பயன்படுத்தலாம், குளிர்காலத்துலேயும் பயன்படுத்தலாம், மழைக்காலங்கள்லையும் பயன்படுத்தலாம், எந்த நேரத்திலும் பயன்படுத்தலாம். காலையில் பயன்படுத்தலாம், மதியானம் பயன்படுத்தலாம், இரவு படுக்கும்போது பயன்படுத்தலாம். எந்த மாதிரி நேரத்தில்னாலும் குழந்தைகள் முதல் பெரியோர் வரை யாருனாலும் நம்ம பயன்படுத்தலாம். எலுமிச்சம்பழத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருந்து பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழம். ஏழைகள் வீட்லேயும் இருக்கும், பணக்காரங்க வீட்லேயும் இருக்கும். இது சமநிலையான பழம். நம்மளுடைய பாடியிலையும் அதே மாதிரி நம்மளுடைய உடம்புல உள்ள எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ஃபுல்லாக சமநிலையாக வைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரே பழம் எலுமிச்சம்பழம் தாங்க. இந்த எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்குது, விட்டமின் சி இருக்குது, எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய பழம் எலுமிச்சம்பழம். இந்த பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால ஆசிட் இருக்குது அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்தால் எனக்கு சளி பிடிச்சிருமோ, தொண்டை கெட்டுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. இல்லைங்க, எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எப்போனாலும் யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா இந்த சிட்ரிக் ஆசிட் இருக்குது, ஆனால் இது நம்மளுடைய பாடியில் உள்ளே சேர்ந்தோடனே நம்ம நாக்கில் பட்டு உள்ளே போகும்போது அல்கலினாக மாறிடும். அதனால் எலுமிச்சம்பழத்தை எந்த நோய் இருக்கிறவங்களும் பயன்படுத்தலாம். ஐசியூவில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு எமர்ஜென்சி மருந்தாக நம்ம ஒரு அவசர காலத்தில் ஒரு பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோன்னா அவங்கள ஐசியூவில் வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவங்களுக்கும் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள காப்பாற்றிடலாம். சுகவீனமான தருணங்களில் கூட உடம்பை படுக்க விடாமல் நிலையாக வைப்பதற்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்படுத்தும். இந்த எலுமிச்சம்பழத்தை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி நம்ம அப்படியே என்ன செஞ்சுக்கலாம், மோந்து பார்த்துட்டே இருக்கலாம், கடித்து சாப்பிட்லாம். வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தலாம், உள்பூச்சாவும் பயன்படுத்தலாம். நம்ம சாப்பிடவும் பயன்படுத்தலாம், பருகுறதுக்கு குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதே மாதிரி ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சி அதை நம்ம உடம்பு முழுவதும் தலையிலேருந்து கால் வரைக்கும் நம்ம தேய்த்து குளிக்கும் பொழுது நிறைய நோய் நம்மள்ட்ட இருந்து போகிறதுக்கு பயன்படும். நமக்கு இந்த எலுமிச்சம்பழம் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வாஷ் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் இந்த பீதாம்பரி பவுடர்லாம் கிடையாது, எலுமிச்சம்பழம் தான். எலுமிச்சம்பழத்தை என்ன செய்வாங்க, எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் விளக்குவாங்க. அப்படியே பளிச்சுன்னு அழகாக விளக்குறதுக்கு பயன்படும். அதே மாதிரி நம்மளுடைய பாடியில் இந்த எலுமிச்சம்பழத்தை வெளிப்பூச்சாவும் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா வெளியில் உள்ள அழுக்குகள் ஃபுல்லாக, சருமத்தில் உள்ள நோய் ஃபுல்லாக போகிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்படுது. இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம தேய்ச்சி குளிக்கும் பொழுது வயோதிக தோற்றம்லாம் மாறி இளமையாக மாறுவதற்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்படும். இந்த ஜூஸாக உள்ளே அருந்தும் பொழுது நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள தேவையான கொழுப்புகள்லாம் கரையிறதுக்கு பயன்படுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு மூக்கில் சதை வளருது, தொண்டையில் சதை வளருது, உடம்புல எங்கெல்லாம் தேவையற்ற சதைகள் இருக்கோ அதை எல்லாமே குறைக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்படுது. நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலை சுற்றும், உட்காந்து எந்திரிச்சாலே எனக்கு தலை சுற்றுது அப்படின்றவங்க ஃபுல்லாக லெமன் ஹனி ஹாட் வாட்டர் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தலை சுற்றுறது சரியாகுது. நரம்பு தளர்ச்சி உடையவங்களுக்கு ஒரு அருமருந்தாக பயன்படுது. நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்குலாம் என்ன செய்வாங்கன்னா இந்த எலுமிச்சம்பழத்தை கட்டாயப்படுத்தி தேய்ச்சி விட்ருவாங்க. அதை மண்டையில் ஃபுல்லாக அப்படியே தலையில் ஃபுல்லாக அப்படியே புழிஞ்சு விட்ருவாங்க. அப்போ அதனுடைய வீரியம் கம்மியாகிறதுக்கு இது பயன்படுது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னோன்னா சிலவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூக்கில், காதில், மலத்தில் யூரினில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள், மோசனில் தேங்கி இருக்கக்கூடிய இது எல்லாமே இந்த லெமன் ஜூஸ் எடுக்கும்போது, லெமன் சாப்பிடும்போது அழுக்காக நம்ம பாடியிலேருந்து வெளியேறுது. அதான் நான் சொன்னேன், உள்ள கழிவுகளை வெளியே அகற்றுவதற்கும் இந்த எலுமிச்சம்பழம் பயன்படுகிறது, வெளியில் உள்ள கழிவுகளை வெளியில் ஏற்றுவதற்கும் பயன்படுகிறது. கல்லீரலில் உள்ள நொதிகளுடைய ஆற்றலை அதிகரித்து கல்லீரலை வலிமையோடு வைத்துக்கொள்வதற்கு இந்த எலுமிச்சம்பழம் பயன்படுகிறது. அஜீரண பிரச்சனைகளை போக்குவதற்கு பெரிதும் பயன்படுகிறது. வைரஸ் நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் பயன்படுகிறது. வைரஸ் நோய் வந்தவங்களுக்கும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா அது சீக்கிரமாக நம்மளை விட்டு போகிறதுக்கு இது பயன்படுகிறது.
தினமும் எலுமிச்சம்பழம் உண்பவர்கள் வந்து கதிரியக்கத்தை தாங்கி தப்ப முடியும். எதுக்காவது நம்ம வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் இதெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னோன்னா எலுமிச்சம்பழம் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த கதிரியக்கம் வந்து நம்மளை வந்து தாக்காமல் இருப்பதற்கு இது பயன்படுகிறது. இப்போ நம்ம களைப்பாக இருப்போம், விளையாட்டு வீரர் விளையாண்டு வந்திருப்போம், அல்லது நம்ம வீட்டில் வந்து ஒரு எங்கேயா கடைக்கு வெயிலில் போயிட்டு வந்திருப்போம். அப்போ களைப்பாக இருக்கும் பொழுது எலுமிச்சம்பழத்தை அப்படியே அந்த எலுமிச்சம்பழம் ஸ்மெல்லை பார்த்தாலே வந்து நம்ம வந்து அழகாக வந்து அப்படியே வந்து ஒரு சுறுசுறுப்பாயிரும். அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுடைய சோர்வு நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடியதாக நமக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு திடீர்னு ஒரு கண் பார்வை இழந்துருது, திடீர்னு பேச முடியல, திடீர்னு காது கேட்கல. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து இந்த எலுமிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா மீண்டு வர்றதுக்கு கண் பார்வை கிடைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி லெமன் வந்து ஒரு எமர்ஜென்சி மருந்தாக இருக்குது. இந்த லெமன் வந்து மற்ற எந்த காய் கூட சேர்ந்துனாலும் இந்த லெமன் எடுத்துக்கலாம், எந்த பழங்கள் கூட சேர்த்துனாலும் எடுத்துக்கலாம், அது மாதிரி பூக்கள் கூட சேர்த்து எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து மூலிகை இலைகள் கூட சேர்த்து எடுத்துக்கலாம், உலர் பழங்கள் கூட சேர்த்து எடுத்துக்கலாம், உலர் பருப்புகள் கூட எது கூடனாலும் சேர்ந்து இந்த லெமனை வந்து நம்ம சாப்பிட்லாம். நாளமில்லா சுரப்பியினுடைய முக்கிய பணி வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே உடலில் வெளிப்படுத்தி உடலில் உபாதையை காட்டும். அது மாதிரி இந்த மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, இது எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தி சரி பண்ணக்கூடிய வேலையை இந்த எலுமிச்சம்பழம் பண்ணுதுங்க. இதை வந்து சரி செய்வது லெமன் தான். வந்து மனநிலையும் சரி பண்ணுது, உடல்நிலையும் சரி பண்ணுது. இப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம் சரிவர இயங்குவதற்கு வந்து லெமன் தான் முக்கிய காரணமாக இருக்குது. நாம் உண்ணும் உணவின் சக்தி வந்து ஹார்மோனில் போய் நமக்கு வந்து சென்றடையுது. நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு வந்து ஹார்மோன் உருவாகிறதுக்கு பயன்படும் போது இந்த லெமன் வந்து நல்லாவே பயன்படுது. இப்போ எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நம்ம இந்த ஹார்மோனை சுரந்து சமநிலைப்படுத்தி வைப்பதற்கு இந்த லெமன் வந்து பயன்படுகிறது. அது போக மெயினாக லெமன் தோல் தான் அதிகமாக பயன்படுகிறது. எலுமிச்சம்பழத்தினுடைய முழுமையான சக்தி வந்து அதனுடைய தோலில் தான் இருக்குங்க. நாம் உண்ணும் உணவில் உள்ள முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நம் உடம்புல சேமித்து வைக்கக்கூடிய இடம் தான் உறைநிலை இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உறைநிலை இடங்கள் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு சொன்னால் நாளமில்லா சுரப்பிகள் தான் நமது உடலில் உள்ள உறைநிலை இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளமில்லா சுரப்பிகள் வந்து தேவையான ஹார்மோனை சுரந்து அந்தந்த 7 சக்கரங்கள் சொல்லுவாங்க, அந்த 7 சுரப்பிகளை வந்து சேர்த்து வைக்குது. அப்போ வந்து நம்ம உடம்புக்கு எப்போலாம் தேவையோ அதை நம்ம உடலில் வந்து மீண்டும் எடுத்துக்கொள்றதுக்கு இந்த சுரப்பிகள் சுரந்து வைக்கக்கூடிய ஹார்மோன்கள் பயன்படுது. இந்த ஹார்மோன்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு சுரந்து வைக்கணுமோ அந்த அளவு கரெக்டாக இருக்கணும். ஹார்மோன் சுரக்கிறது வந்து அதிகமாக சுரந்தாலும் பிரச்சனை, ஹார்மோன் சுரக்கிறது வந்து குறைவாக சுரந்தாலும் பிரச்சனை. இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மனுஷன் பகல்லையும் தூங்குறான், நைட்டும் தூங்குறான், காலையிலையும் தூங்குறான், எப்போ தான் தூங்கிட்டே இருந்தானா அது வந்து நல்லதா கெட்டதா? பீனியல் சுரப்பில் உள்ள ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துட்டே இருக்கிறனால அவன் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கான். மெலடோனின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துட்டே இருந்தால் தூங்கிட்டே இருப்பான். இப்போ தைராய்டு பிரச்சனை, தைராக்சின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு வந்து தைராய்டு பிரச்சனை. இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு ஹார்மோனுக்கும் அது எந்த அளவு சுரக்கணும், எந்த அளவு சுரக்கக்கூடாது அப்படின்றத சமநிலைப்படுத்துறதுக்கு வந்து இந்த லெமன் வந்து சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து பிட்யூட்ரி சுரப்பி நன்கு சுரக்கிறதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு 1/4 லெமன் தோலோடு எடுத்துட்டு அது கூட தேன் சுடுதண்ணீர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா பிட்யூட்ரி சுரப்பியில் உள்ள ஹார்மோன் வந்து சரிவர சுரக்கிறதுக்கு பயன்படுகிறது. ஒரு 1/4 லெமன் தோலோடு எடுத்துட்டு 3 கொத்தவரங்காய் தண்ணி சேர்த்து அரைச்சி அதை வடிகட்டி நாட்டு சக்கரை சேர்த்து குடிக்கும்போது நம்ம நரம்பு மண்டலத்தில் உள்ள நரம்புகளுடைய வேலை ஃபுல்லாக சரிவர செய்வதற்கு பயன்படுகிறது. இது மாதிரி பீனியல் சுரப்பி வந்து நன்கு சுரக்கிறதுக்கு வந்து 1/4 லெமன் தோலோடு எடுத்துட்டு அது கூட புடலங்காய் ஒரு மணிக்கட்டு அளவு எடுத்துட்டு அதை நல்லா தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி உட்காந்து குடித்தோம் அப்படின்னு சொன்னால் பீனியல் சுரப்பியில் உள்ள ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்கிறதுக்கு பயன்படுகிறது. தைராய்டு சுரப்பி நன்கு சுரப்பதற்கு 1/4 லெமன் தோலோடு எடுத்துட்டு அதே மாதிரி மாதுளம்பழம் அதையும் தோலோடு எடுத்து ரெண்டையும் நல்லா வந்து மென்மையான தோலை அப்படியே மாதுளம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நாடு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம். அதே மாதிரி 1/4 லெமன் கூட வெண்டைக்காவை சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு அது கூட லெமன் நல்லா புளிஞ்சு விட்டு தோலையும் சேர்த்து கட் பண்ணி போட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்லாம். அது இந்த மாதிரி சாப்பிடும்போது தைராய்டு சுரப்பியில் உள்ள தைராக்சின்ற ஹார்மோன் வந்து கரெக்டாக சுரக்கிறதுக்கு பயன்படுகிறது. இதே மாதிரி தைமஸ் சுரப்பி, நம்ம பாடியில் உள்ள தைமஸ் சுரப்பினை வந்து நல்லா சுரந்தாதான் குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கும்.
அப்போ அந்த இம்யூனிட்டி பவர் நமக்கு எப்போவுமே நமக்கு வந்து நம்மளோட பாடியில் வந்து இம்யூனிட்டி பவர் வேணும், தைம சுரப்பி நல்லா சுரக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா, லெமனை வந்து ஒரு ஒரு மணிக்கட்டு அளவு பீர்க்கங்காய் ரெண்டையும் எடுத்து அதே மாதிரி தண்ணி சேர்த்து அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி குடித்தோம் அப்படின்னா தைம சுரப்பியில் உள்ள ஹார்மோன் சுரக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அல்லது என்ன செஞ்சுக்கலாம், லெமன் கூட முருங்கை விதை, முருங்கைக்காயில் உள்ள விதை, முருங்கை பூவு இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் அந்த ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை குடித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு வந்து சுவாச பிரச்சனை ஃபுல்லாக சரியாகும், நல்லா வந்து ரெஸ்பிரேஷன் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க்ரியாஸ், கணைய சுரப்பி, நம்ம உடம்புல உள்ள கணைய சுரப்பியில் உள்ள ஹார்மோன் நல்லா சுரக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா லெமன் கூட ஒரு கித் வெண்பூசணி எடுத்து அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அது கூட கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து மூணையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இனிப்பு தேவையான நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்லாம். அது மாதிரி லெமன் ஒரு 2 நெல்லிக்காய், முழு நெல்லிக்காய் எடுத்து அதையும் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், அரைச்சி முழு நெல்லிக்காவை அரைச்சி அது கூட லெமனை தோலோடு சேர்த்து லெமனையும் போட்டு அது கூட கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா பேங்க்ரியாஸ் சுரப்பி வந்து நல்லா சுரக்கிறதுக்கு பயன்படும். அட்ரினல் சுரப்பி நல்லா சுரக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு லெமன் தோலோடு எடுத்துக்கணும். அது கூட வந்து ஒரு கத்திரிக்காய் அதையும் நம்ம வந்து கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு ரெண்டையும் நல்லா அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அப்புறம் லெமன் கூட வந்து சொரக்காய் தேவையான அளவு எடுத்து இதையும் நம்ம வந்து அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். கொனாட்ஸ், இப்போ வந்து செக்ஸுவல் ஹார்மோன் வந்து நல்லா சுரக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு நல்ல லெமன் தோலோடு எடுத்துகிட்டு அது கூட வந்து மஞ்சள் பூசணி ஒரு கீத்து எடுத்து அது கூட தேங்காய் 2 ஏலக்காய் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இந்த மாதிரி தாங்க லெமன் கூட நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம வந்து சரிவர இயங்குறதுக்கு டெய்லி எப்படியாவது ஒரு லெமன் எடுத்து பழகணும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து வாழ்நாள் முழுவதும் சாகா வரம் பெற்ற மனிதர்களாக ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தேவையில்லாமல் போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய உடம்பை பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய உணவில் நம்ம குடிக்கக்கூடிய பானங்களில் வந்து இயற்கையாக குடிக்க மாதிரி இருக்கக்கூடிய பானங்களில் வந்து கண்டிப்பாக லெமனை தோலோடு சேர்த்து நம்ம வந்து பழகுவோம். லெமன் தோலை கட் பண்ணி அப்பப்போ நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம், கடித்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம எலுமிச்சை பழத்தை நம்ம கூடயே வச்சு நம்ம டெய்லி ஒரு பழத்தை எடுத்து சாப்பிடுவோன்ற முடிவோடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமது ஆரோக்கியம் நம்ம கையில், நம்ம சாகா வரம் பெற்றவர்களாக மாறுவோம். நன்றி, வணக்கம்.